எப்பெல்லாம் வந்து மகாநதி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது இந்த ராகினியை போட்டு விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்க மாதிரி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயும் காவேரியும் வந்து ஒரே ராகிங்லாம் பண்ணிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போதே இப்போ ராகினி சொல்கிற வார்த்தைகளை வேத வாக்கா நம்பி இப்போ அதனால வந்து இவர் நம்மளை விட்டுட்டு போக போகிறாரு, நமக்கு விவாகரத்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் காவேரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவரே என்கிட்ட வந்து கேட்டார், என்கிட்ட வந்து பேசினார், என்கிட்ட வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனையா வெண்ணிலாவை பற்றிங்கிறாரு. வெண்ணிலா மேலே அவருக்கு வந்து காதல் இல்லை, இது ஒரு பாசம் தாங்கிறது எனக்கு புரியுது, ஒரு பரிவு, அவங்கள சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த முனைப்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாலும் கூட அப்போ ஏன் இந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிற பொண்ணு வந்து டிவோர்ஸ் கொடுக்க போகிறார், அவர் இப்போ 3 நாளில் வந்து கான்ட்ராக்டை முடிச்சுக்க போகிறாருன்னு ஏன் நினைக்கிறாங்கிறது நமக்கு இன்னும் சுத்தமாகவே புரியல. ஸோ இப்போ இதுவும் மண்டையில் கோளாரா அப்படிங்கிற மாதிரி வந்து பல சந்தேகங்கள் பல கேள்விகள் நமக்கு வருது. ஸோ இப்போ ஏதோ அவங்க நல்லா இருக்காங்க, இப்போ ஏதோ வந்து ஜாலியாக இருக்காங்கிற மாதிரி காமிச்சாலும் கூட கூடிய விரைவிலேயே இந்த ஒரு பிரச்சனை திருப்பி வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது திருப்பி அந்த ஆஃபீஸ்க்கு 2 நாள் கழித்து வர வைக்க பொழுது இவர் கண்டிப்பாக இன்றைக்கி விவாகரத்து கொடுத்து நம்மளை அனுப்ப போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்க அந்த சம்பவத்தை யோசிச்சு இவங்க அந்த ஆஃபீஸ்க்கு வராமல் பாதியில் போய் வந்து கார் எடுத்து போய் எங்கேயோ முட்டினாங்கல்ல, அதுக்கு பதிலாக நான் ஊரை காலி பண்ணி எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிளம்பி திருப்பி கொடைக்கானலுக்கு போகிறாங்களா இல்லை இங்கே என்ன ட்ராக்கை வந்து இப்போ ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இதுக்கு நடுவில் ராகினியை கொஞ்சம் நாளாக வேற காணும். இப்போ ராகினி புது வில்லத்தனை ஏதாச்சும் பண்ணி விஜய் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சு அதை கெடுத்து விட்டு காவேரியுடைய மனசை கழுவி மண்டையை கழுவி இவங்களும் காவேரியும் கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ராகினி நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ சொன்னால் நம்புறேங்கிற மாதிரி என்ன வந்து கூத்துக்கள்லாம் பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் வந்து கங்கா குமரனுடைய லைஃப் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் யமுனாவையும் இவனையும் சேர்த்து வச்சிடலாம், இந்த கதை வந்து முடியுதோ இல்லையோ 3 ஜோடி எப்போதைக்கு சேர்த்து வச்சிடலாங்கிற மாதிரி அந்த ட்ராக் ஒன்றுலையும் வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்து இவங்க படிக்க அதுக்கு வந்து ஒரு உதவி பண்ண சரின்னு கொஞ்சம் நாள் கழிச்சு சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு ஜோடியா மாறுறதுங்கிற விஷயங்கள். இதுல விஜய் காவேரி ட்ராக்லேயே வந்து ஒருவேளை காவேரி பிரெக்னென்ட்ங்கிற ட்ராக்னு பல ட்ராக்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. அப்படியே வந்து ஏற்கனவே சொன்னது போல பிளிப்கார்ட்லையும் மிந்த்ராலையும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக்கை கிளிக் பண்ணி அதில் இருக்க ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து அநியாயத்துக்கு 70% வரைக்குமே ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. அப்படியே மகாநதி எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்க.